அப்பா ஐயோ அப்பா ஏய் கை கால் கூட நம்ம பேச்ச போன் கேட்க அடிக்குதுல மாட்டேங்குது. போன் எடுத்து பேச மாட்டியா? என்ன சொல்றீங்க? போன் ரிங் ஆகுதே கேக்கலையா முட்டாள்? இல்ல சிஸ்டர், காது கேட்கல, கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது, என்னால நடக்க முடியல சிஸ்டர். அப்புறம் எப்படி சிஸ்டர் போன் அடிக்கிறது மட்டும் கேட்கும்? அப்பா ஐயோ சே அப்பா ஐயோ அப்பா. சே ஒரே கடுப்பா இருக்கு. காலையில இருந்து ஒரு காஃபி கூட வரல. காஃபி ரெடி. வந்துட்டியாமா? வா. ஐயோ காஃபி எடுத்துக்கோங்க. காப்பியா? நம்பி சாப்பிடலாமான்னு தெரியலையே. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? கண்டுபிடிச்சிட்டியாமா? அது நைட்டெல்லாம் ஒரே வயிற்று வலி, அதான். எப்பவுமே நல்லதே யோசிங்க, நல்லதையே நினைங்க, நல்லதையே பேசுங்க. மனசும் நல்லா இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். இல்லனா இப்படிதான். ரொம்ப சந்தோஷமா. காஃபி எடுத்துக்கோங்க. ஐயோ இனிமே டெய்லி காலையில காஃபி நீ தான் கொண்டு வந்து கொடுக்கணும். கண்டிப்பா குடுக்கறேன். ஏன்னா நான் தானே இந்த வீட்டு மருமக. காஃபி மட்டும் இல்ல, எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு செய்றேன். உன்னை மருமகளா நினைச்சு நான் சொல்லல, இந்த வீட்டை வேலைக்காரியா நினைச்சுதான் சொல்றேன். ஆரம்பிச்சிருச்சா? என்ன பொறுத்த வரைக்கும் நீ இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற வேலைக்காரி, அவ்வளவுதான். நான் வேலைக்காரியா இல்ல இந்த வீட்டு எஜமானியான்னு போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஐயோ அப்பா. சிஸ்டர், மாறி கையால காப்பி குடிச்சு எத்தனை நாள் ஆகுது? காப்பிய குடிச்சு பாருங்க, நல்லா இருக்குது. அப்படியே மாறி தான் கையால போட்ட மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்குது. வாய மூடு. ஐயோ, சிஸ்டர், காப்பி நல்லா இருக்குதுன்னு சொன்னதெல்லாம் ஒரு குத்தமா? எப்படி சுட சுட காப்பிய மேல ஊத்துது பாரு. தேவிமா, என் பட்டு குட்டில எந்திரிங்க. டைம் ஆச்சு, எந்திரிங்க. விடுங்கம்மா, தூக்கமா வருது. 10 minutesமா. சரி எந்திரிங்கம்மா. 5 minutes. சரிடா, அம்மா உனக்கு காஃபி கொண்டு வந்திருக்கேன். எந்திரிங்க. 2 minutesமா. நீங்க குட் கேர்ள்ல? ஆமா. எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க, டைம் ஆச்சு, எந்திரிங்க. எந்திரி. வா. பட்டுக்குட்டி செல்லம். இந்த கலர் தானே? பாப்பாக்கு கொஞ்சம் பவுடர். ஓகே. தங்க குட்டி சூப்பரா இருக்க. என்ன செல்லம், ஏன் அம்மாவை அப்படி பாக்குற? டெய்லியும் காலையில என்ன அம்மா குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு விடணும்னு நான் எத்தனை நாள் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? என் ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சுமா. இனிமே தினமும் நான் தான் உன்னை குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி விடுவேன், சரியா? தேங்க்ஸ் துர்காமா. அம்மாக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது, ஓகேயா? அப்ப இங்க வாங்க. பட்டுக்குட்டி போலாமா? வா.
ஏண்டா மாப்ள எல்லாரையும் வட்ட வடிவமா உட்கார வச்சிருக்கா? என்னத்த கொடுக்க போறா? அத்தை, நீங்களே சமையல் பண்ணிருக்கலாம். தேவையில்லாம எதுக்கு இதெல்லாம்? சூர்யா, வீட்டுக்கு வாழ வந்த மருமக, அவ ஆசைப்படுறத தடுக்க கூடாது. நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்ன இன்னைக்கு Dress மேட்சிங்கா இருக்குது? ஹாசினி நீயும் உட்காரு, எல்லாருக்கும் நான் பரிமாறுறேன். பரவாயில்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடுறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீயும் உட்கார்ந்து சாப்பிடு. எல்லாருக்கும் நானே பரிமாறுறேன். உட்கார்ந்து சாப்பிடு ஹாசினி. துர்கா முதலா சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறணும்னு ஆசைப்படுறா. அவளே பண்ணட்டுமே. உட்காரு. ம், போதும். ஏய், என்ன பண்ற? போதும். சாப்பாடு வச்சேன். அங்க பாரு. ஹலோ, என்ன அங்க ஒட்டி நிக்கிற? தள்ளி நில்லு. வாய முடுங்க. இன்னும் கொஞ்சம் கூட வை அவருக்கு. எனக்கு போதுமா? ஏண்டா மாப்ள ஒரே வெஜிடேரியனா இருக்குது? ஆடு கோழிய காணோம். டெய்லி வெஜிடேரியன் எல்லாம் எங்களால சாப்பிட முடியாது. நான்வெஜ் இல்லையா? இல்ல. ஏய், என்னது இது? அது குழம்புங்க. தெரியுது. போதும் ஊத்துனது. அங்க கொடு. சாப்பிடுங்க. நான் முதல்ல சமைச்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐயோ, வாழ்க்கையில முறையா இப்பதான் சமைச்சிருக்கிறியா? உன்னை நம்பி சாப்பிடலாமா? நேத்து நைட்ல இருந்து என் வயிறு வேற சரியில்லை. ஆமா, ஏன் உங்களுக்கு வயிறு சரியில்லை? செய்யறத செஞ்சுட்டு எப்படி கேக்குது பாரு. நம்பி தைரியமா சாப்பிடலாம். ஒண்ணுமே ஆகாது. சாப்பிடுங்க. சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. ஏய், சாப்பிடுறேன். சாப்பிடுங்க. ரொம்ப தான். சிஸ்டர் மாறியே நல்லா சமைச்சிருக்கிறான். கோவம் வந்துருச்சு. சுமாரா தான் இருக்குது சாப்பாடு. சூர்யா, அப்படியே மாறி சமையல் மாதிரியே இல்ல? ஆமா அத்தை, எல்லா ஐட்டமும் அப்படியே மாறி சமைச்ச மாதிரியே இருக்கு. துர்காமா, உங்க சமையல் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் டா செல்லம். மிச்சம் வைக்காம எல்லாமே சாப்பிடணும். ஃபுல்லா சாப்பிடுறேன். பெரிய மனுஷி சர்டிபிகேட் கொடுத்துட்டா. அது மாப்பிள்ளையோட குழந்தை. சர்டிபிகேட் கொடுக்கலாம் இல்லையாடா மாப்பிள்ள? அத்தை, காலையில போட்டு கொடுத்த காஃபி, இப்ப செஞ்சிருக்க சமையல் எல்லாமே அப்படியே மாறி செஞ்ச மாதிரியே இருக்கு. ஆமா சூர்யா மாமா, நல்லா சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் வைக்கட்டா? ம், வேணாம், போதும். அத்தை, மாறிக்கிட்ட இருந்து இவ நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கா. இவ எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அது அப்புறமா கண்டுபிடிக்கலாம். இப்ப முதல்ல சாப்பிடுங்க. என்னத்த புதுசா கண்டுபிடிக்க போறா? மாதாஜி, அந்த கூட்டு இருக்கு பாருங்க. துர்கா உருவத்துல இருக்கிறது மாறிதான்னு தெரியாம மாப்பிள்ள பேசிக்கிட்டு இருக்கிறான் சிஸ்டர். ஒழுங்கா வாயை முடிக்கிட்டு சாப்பிடு. வாயை முடிக்கிட்டு எப்படி சாப்பிடுறது சிஸ்டர்? சும்மா
இவளுக்குள்ள ஏதோ சீக்ரெட் இருக்கு. அதை வச்சுதான் இவன் என்னை ஏமாத்திட்டு இருக்கா. அது என்னன்னு கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கு இவளுக்கு. என்ன யோசனை? இன்னும் கொஞ்சம் குழம்பு ஆஹா, ஊத்தணுமா? வேணாம் வேணாம், போதும். சூர்யா, துர்கா இப்போ உன்னோட மனைவி. அத மனசுல வச்சுக்கிட்டு பேசாம சாப்பிடுப்பா. ம். சும்மா சொல்லப்படாது. ம், ம். ஊத்துங்க ஊத்துங்க. தேவிமா நல்லா சாப்பிடணும். ம்? ம். இந்தாங்கம்மா. எனக்கு போதுமா? அம்மா நல்லா சாப்பிடுங்க. ம். ஏன் எங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டியா? ஆ, நானே ஊத்துறேன். ஏய், கை போதும் கழுவுங்க. போதும் போதும் போதும். என்ன கூத்து நடக்குது பாருங்க. ம். ஏய், இந்த அகராதி பிடிச்ச வெள்ளம் கிட்ட பண்ணாத. ஆ? மாறி கதையை முடிச்ச மாதிரியே சீக்கிரமா இவளோட கதையும் முடிக்கணும். இப்படி நின்னா நான் எப்படி போவேன்? ஓ. ம். இந்த கேப்ல நான் எப்படி போறது? என்னங்க இவ்ளோ கேப் இருக்குல்ல, போங்க. ஒண்ணு, தள்ளு. மாப்பிள்ளைய வளைச்சு போட பல பிளான் பண்றா. இதெல்லாம் நமக்கு ஆபத்து. சும்மா இரு. சூர்யா வரான். ஏய், பாத்து. அத நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஆ, இருங்க இருங்க. லஞ்ச் எடுத்துட்டு போங்க. இந்த மாதிரி உரிமை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத வேலை பார்க்கலான்னு கனவுல கூட நினைக்காத. சூர்யா, இப்ப எதுக்காகப்பா இவ்ளோ கோவப்படுற? வாங்கிக்கோப்பா. நான் சொல்றேன்ல, வாங்கிக்கோ. மா, இவ இந்த வீட்டோட புது வேலைக்காரி, அவ்வளவுதான். வேலைக்காரி லஞ்ச் கட்டி கொடுக்கறா, நீ வாங்கிக்கோ. கரெக்ட். வாங்கிக்க மாப்ள. வேலைக்காரி தானடா குடுக்குறா. வாங்கிக்கோப்பா சூர்யா. இவ வேலைக்காரி தான்னு எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். அப்பதான் இவ வேலைக்காரியா இருப்பா. இல்லனா இவ எஜமானியா மாறிடுவா. வாங்கிக்கோ. அதான் அவங்க சொல்றாங்கல்ல, வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம். 5 நிமிஷங்க, நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஏய், ஆரம்பிச்சிட்டா. என்னத்த இதெல்லாம்? இரு சூர்யா. பாருங்க மாப்பிள்ளைய எப்படி வெயிட் பண்ண வச்சுட்டு போறான்னு. என்ன கொழுப்பு இருக்கும். அத்த, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அவளை ஆட்டோ பிடிச்சு போக சொல்லுங்க, நான் கிளம்புறேன். இப்போ மாப்ள. ஒரு நிமிஷம். ஐயோ, மா சூப்பர் துர்காமா, சூப்பர் 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 துர்காமா. சரி, நம்ம போலாமா? எங்கம்மா கிளம்பிட்ட? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஹ, நீ பாட்டுக்கு கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டா வீட்டு வேலையெல்லாம் யார் செய்யறது? எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு. பாத்திரம் தேய்ச்சிட்டேன். துணிமணிலாம் துவைச்சு முடிச்சு உலத்திட்டேன். சிஸ்டர் யூனிஃபார்ம்ல இருக்கறா, பார்த்து பேசுங்க. அவ போலீஸ், உங்க பல்லகில்ல உடைச்சிட போறா. இப்போ நீ ஸ்டேஷன் போறது ரொம்ப முக்கியமா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இத்தனை நாளா நான் ஸ்டேஷன்ல ஒரு சின்சியர் ஆபீசரா என் கடமை எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிருக்கேன். ஆனா இன்னில இருந்து எனக்கு இன்னொரு முக்கியமான கடமை இருக்கு.
இந்த வீட்டு மருமகளா இருந்த மாரிய அநியாயமா கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க போறேன். இந்த கேஸ்ல நல்லா ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணி கொலை செஞ்சவங்கள கண்டுபிடிக்க போறேன். ஐயோ, அப்படி நீ இந்த கொலையாளியை கண்டுபிடிச்சா சந்தோஷப்படுற முதல் நாள் நானா தான் இருப்பேன். சுத்தா உண்மையாவே நீ எனக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சேன்னா இப்போ நீ சொன்ன மாதிரி அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடி. போச்சு. கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் அந்த குற்றவாளியை சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு இந்த உலகத்துக்கும் தெரிய வச்சு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன். கரெக்டா பிடிக்கிறாளே. வாங்க போலாம். ஐயோ, சிஸ்டர் மாட்டிக்கிட்டோம். என்ன சிஸ்டர், காலையில வீட்டு மருமகன் சொல்லிட்டு ரூமுக்கே காப்பி எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தா, வாய்க்கு ருசியா சமையல் பண்ணி போட்டா. இப்ப திடீர்னு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு மாரிய கொலை பண்ண கொலையாளியை கண்டுபிடிக்க போறேன்னு ஒரு பெரிய ஆபீசர் மாதிரி கிளம்பிட்டா. எனக்கு ஒண்ணுமே புரியல சிஸ்டர். ஒரே குழப்பமாவும் பயமாவும் இருக்குது. சிஸ்டர், நீங்க இப்படி பேசாம இருக்கிறத பார்த்தா என் பயம் இன்னும் அதிகமாகுது சிஸ்டர். ஒருவேளை அந்த துர்கா ஆதாரபூர்வமா நீங்க தான் மாரிய கொலை பண்ணீங்கங்கறத கண்டுபிடிச்சிட்டான்னா? வாய மூடு. அவ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நீயே போட்டு கொடுத்துருவ போல இருக்கு. இவெல்லாம் நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம். இவளை வேரோட புடுங்கி எறியறது ரொம்ப ஈஸி. அவளை நான் பாத்துக்கிறேன். நீ வாய மூடிக்கிட்டு அமைதியாயிரு. அது போதும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாமி. அர்ச்சனா யார் பேருக்கு? சூர்யா துர்கா, புதுசா கல்யாணமான ஜோடிக்கு. ரொம்ப சந்தோஷம். பேஷா பண்ணிடுவோம். கொடுங்க. சூர்யா துர்கா நாமதேயஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். அம்மா தாயி, துர்காவையும் நான் என் பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன். எவ்வளவோ குழப்பங்களுக்கு நடுவுல சூர்யா விருப்பம் இல்லாம துர்கா கழுத்துல தாலி கட்டியிருக்கான். மாரி விஷயத்துல எப்படி சூர்யா மனசு மாறி அவளை மனைவியா ஏத்துக்கிட்டானோ, அதே மாதிரி துர்கா விஷயத்திலயும் சூர்யா மனசு மாறி அவளை மனைவியா ஏத்துக்கணும். அம்மா தாயே, சூரிய மாமா துர்கா மேல ரொம்ப கோவமா இருக்காரு. துர்கா குழந்தை தேவிக்காக தான் பொய் சத்தியம் செஞ்சு சூரிய மாமாவை கழுத்துல தாலி கட்ட வச்சிருக்கா. அது தப்புதான். ஆனா நல்ல காரியத்துக்கு பொய் சொல்றது தப்பில்லையே. சூரிய மாமா மனசு மாறணும். மாரியும் சூரிய மாமாவும் எப்படி சந்தோஷமா இருந்தாங்களோ அதே மாதிரி துர்காவும் சூரிய மாமாவும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீ தான் மனசு வைக்கணும் தாயே. துர்கா அஷ்டோத்த சதநாமாவளி சமாப்தம். அம்மா, நீங்க அர்ச்சனைக்கு கொடுத்த தேங்காய் அழுகி இருக்குமா? புதுசா கல்யாணமான தம்பதிக்கு அர்ச்சனை பண்ண சொன்னீங்க. அவங்க தொடங்குற வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்கு. அதுக்கு என்ன பரிகாரம்னு பார்த்து பண்ணுங்கம்மா. சரிங்க சாமி. நல்லது. இப்ப என்ன பெரியமா பண்றது? ஏற்கனவே சூரிய மாமா கட்டாயத்தின் பேர்ல துர்கா கழுத்துல தாலி கட்டிருக்காரு. இப்போ ஐயர் வேற அவங்க வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல ஹாசினி. இந்த கோவில்ல சித்தர் சாமி இருப்பாரு. அவரை பார்த்து இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்கலாம் வா. அம்மா இந்தாங்கம்மா. முதல்ல பரிகாரத்தை பண்ணுங்க. சரிங்க சாமி. வாங்க வாங்க. நலம் உண்டாகட்டும். சரிங்க ஐயா. ஹாசினி அதோ இருக்காரு. வா போலாம்.
சாமி. வணக்கம். வணக்கம். புதுசா கல்யாணமான ஜோடி பேர்ல அர்ச்சனை பண்ண கொடுத்த தேங்காய் அழுகி இருக்கு. கல்யாணமே பிரச்சனையோட தான் நடந்தது சாமி. இப்ப தேங்காய் வேற அழுகி போயிடுச்சு. எங்களுக்கு ஒரே பதட்டமா இருக்கு சாமி. கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்றேன் சாமி.